அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தேவையான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடைகளை தெளிவான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்றைய வீடியோவில் நாம் பலபடி வேதியியல் என்ற பகுதியில் பகுதி 1 காண இருக்கிறோம். பாலிமர். பாலிமர் என்பது ஆங்கிலத்தில் பாலிமர், தமிழில் பலபடி. இந்த பாலிமர் என்ற சொல் எங்கிருந்து பிறந்தது அப்படின்னா கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பிறந்தது. பாலி என்பதன் பொருள் என்னென்னா பல, மெர் என்பதன் பொருள் சிறிய அடிப்படை அலகு. பலபடியில் உள்ள பிணைப்பு, பலபடியில் உள்ள பிணைப்பு சகப்பிணைப்பு. இயற்கை பலபடிகள் புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள், செல்லுலோஸ். புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு டிஎன்ஏ, நொதிகள், பட்டு, தோல், முடி, நகம், இறகு, விலங்கு உரோமம். இவை அனைத்துமே புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின். செல்லுலோஸ் எதனால் ஆனது? சர்க்கரை மூலக்கூறுகளால் ஆனது. நண்டு, சிலந்தி, பூச்சி, எலும்புக்கூடு, காளான் போன்றவற்றின் செல் சுவரில் காணப்படுவது கைட்டின். தாவரங்களுக்கு கட்டமைப்பை தருவது லிக்னின். அடுத்ததாக பெட்ரோலிய எண்ணெய், பெட்ரோலிய வாயுவிலிருந்து உருவாக்கப்பட்ட நெகிழியின் பெயர் செயற்கை பலபடி. செயற்கை பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு எத்திலீன், புரோப்பைலின், பிவிசி. பிவிசி என்பது பாலி வினைல் குளோரைடு. பல வகை நெகிழிகள் உருவாக்கும் அடிப்படை பொருள் எது? எத்திலீன், புரோப்பைலின். இயற்கை இழைகள் பட்டு, கம்பளி, முடி இவை அனைத்துமே விலங்குகளிலிருந்து பெறப்படுகிறது. பருத்தி, தேங்காய் நார் இவை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. கனிமங்களிலிருந்து பெறப்படும் இயற்கை இழை கண்ணாடி இழைகள். செயற்கை இழைகள் பாலியஸ்டர், அக்ரிலிக், நைலான். பட்டின் வகைகள் மல்பெரி பட்டு, டஸ்ஸர் பட்டு, முகா பட்டு, எரிப்பட்டு. 4 வகையான பட்டுகள் உள்ளது. அடுத்ததாக இந்தியாவில் பெருமளவு தயாரிக்கப்படும் பட்டு மல்பெரி பட்டு. பட்டு எதிலிருந்து பெறப்படுகிறதுனா கூட்டிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்ததாக முதல் செயற்கையான பட்டு ரேயான் 19ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டது. முதல் செயற்கையான பட்டு ரேயான். முதல் ரேயான் தொழிற்சாலை இந்தியாவில் எங்கு உள்ளது? கேரள மாநிலத்தில் உள்ளது. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1946ஆம் ஆண்டு. போர்வை தயாரிக்க ரேயானையும் பருத்தியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது போர்வை. விரிப்புகள் தயாரிக்க ரேயானையும் கம்பளியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது விரிப்புகள். சுகாதார பொருட்கள் தயாரிக்க, அதாவது டயர்கள், வலைத்துணிகள். வலைத்துணிகள் என்பது காயத்திற்கு போடப்படும் துணிகள். அடுத்தது பேண்டேஜ் துணிகள் தயாரிக்க ரேயான் பயன்படுகிறது. அடுத்ததாக நீண்ட சங்கிலி பொருள் எது என்று கேட்டால் அதற்கு ரேயான். நீண்ட சங்கிலி பொருள் ரேயான். முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை எது? முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை எது? நைலான். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை நைலான் ஆகும். முக்கியமான கொஸ்டின். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை நைலான். இரும்பை காட்டிலும் வலுவான இழை எது? நைலான். இரும்பை காட்டிலும் வலுவான இழை நைலான். பாலி அமைடுகளால் ஆனது நைலான். கயிறு தயாரிப்பில் பயன்படும் இழை எது? நைலான். பக்க நுண்ணிய துளைகள் கொண்ட உலோகத்தட்டு பொருந்திய சாதனம் ஸ்பின்னரெட்டி. அடுத்ததாக பாலிஸ்டர் வகைகள்.
3 விதமான பாலிஸ்டர் வகைப்படுத்தப்படுகிறது. பாலிகாட், பாலிவுல், டெரிகாட். பாலிகாட் என்பது பாலியஸ்டரும் பருத்தியும் சேர்ந்த கலவை. பாலிவுல் என்பது பாலியஸ்டரும் கம்பளியும் சேர்ந்த கலவை. டெரிகாட் பாலியஸ்டர் வகை செயற்கை இழைக்கு எடுத்துக்காட்டு டெரிலின். மிக பிரபலமான பாலியஸ்டர் எது? PET அப்படின்னு சொல்லும், பாலி எத்திலின் டெரப்தலேட். மிக பிரபலமான பாலியஸ்டர் பாலி எத்திலின் டெரப்தலேட். நீர் பாட்டில், சோடா பாட்டில், கலன்கள், படங்கள், எடைகள் தயாரிக்க பாலிஎத்திலின் டெரப்தலேட் பயன்படுகிறது. PET. PET ரெசின் குறியீடு 1. செயற்கை கம்பளி என்பது அக்ரிலிக். ஸ்வெட்டர், சால்வை தயாரிக்க அக்ரிலிக். அதிக வலிமை கொண்டது, நீட்சித்தன்மை கொண்டது, குதிப்பதை தாங்கும் தன்மை கொண்ட செயற்கை இழை எது? டிராம்போலைன். உறிஞ்சு குழாய் தயாரிக்க பாலிபுரொப்பைலீன் நெகிழி.